ஸோ இப்போ நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர் VLAN. ஸோ VLAN நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ VLAN பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில் இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு இடையில் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு க்ரியேட் பண்ணுறது தான் VLAN. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் இல்லை 2 4 5 எந்த குரூப்புக்கு இடையில் நம்ம கம்யூனிகேஷன் வேணான்னு ஐசோலேட் பண்ணி வச்சோமோ அதுக்கு இடையில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர் VLAN பண்ண போகிறோம். ஸோ இன்டர் VLAN அப்படின்னா டிஃப்ரெண்ட் VLAனுக்கு இடையில் கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இன்டர் VLAN. ஸோ இன்டர் VLAனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரவுட்டர் ஆன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரவுட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரவுட்டர் மூலயமா கம்யூனிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நாமளாக ரவுட்டர் ஒரு ரவுட்டிங் டிவைஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை இன்புட்டாக வாங்கி நமக்கு லேனில் நமக்கு நெட்வொர்க்கை சப்ளை பண்ணும். இதுவே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெட்வொர்க்கை மட்டும் தான் இன்புட்டாக வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இன்டர் VLAN கான்செப்டில் நார்மல் சுவிட்சை யூஸ் பண்ணும்போது சுவிட்சு இன்டர் VLAனுக்கான அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பர்ட்டியை பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேயர் 3 சுவிட்சுன்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் வந்து லேயர் 2 சுவிட்ச் 2960. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுவிட்ச் எல்லாமே வந்து லேயர் 2 சுவிட்ச். ஸோ நம்ம லேயர் 3 சுவிட்சை யூஸ் பண்ணும்போது அந்த லேயர் 3 சுவிட்ச் ஒரு ரவுட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ரவுட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்போது ரவுட்டிங் அங்கே நடக்கும். ஸோ அப்போ தான் கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேயர் 3 சுவிட்சை யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டர் VLAN கான்செப்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற டாபிக் இன்டர் VLAN கான்செப்ட். ஸோ இன்டர் VLAனில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் 3 சுவிட்ச். Inter VLAN using layer 3 switch. So தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். நீங்கள் இங்கே போய் ஜூம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்டர்லாம் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது லேயர் 3 சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த சுவிட்ச் எங்கே இருக்கும்? நெட்வொர்க் டிவைஸ் போயிடுங்க. ஸோ நெட்வொர்க் டிவைசஸில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுட்டர் இருக்கும். ரவுட்டருக்கு அப்புறம் சுவிட்சு. அந்த சுவிட்சில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 3560 இங்கே இருக்கு பாருங்கள், 24 போர்ட்டு. சுவிட்சிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். PTMT சுவிட்சுக்கு பக்கத்தில் இருக்கும் 3560. த்ரீ 24 போர்ட் மல்டி லேயர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லேயர் 3 சுவிட்சும் மல்டி லேயர் சுவிட்சும் ஒன்று தான். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லேயர் 2 சுவிட்சு. ஸோ லேயர் 2 சுவிட்சில் 2960 3560 ஒன்று 2960 ஒன்று. ஸோ நான் இதை எப்படி ஓரமாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் பிசியெல்லாம் அசைன் பண்ணுங்கிறதுனால இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மல்டி லேயர் சுவிட்சு, அடுத்தது நார்மல் 2 லேயர் சுவிட்ச். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு 8 பிசி எண்ட் டிவைஸ் போயிடுறோம். எண்ட் டிவைஸ் போயிட்டு
4 பிசி 4 லேப்டாப் எடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டிவைசஸ் கிடைக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு பிசியும் ஒரு லேப்டாப்பும் ஒரு பேர் ஒரு லேனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணும்? ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், இந்த லேயர் 3 சுவிட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ஷன் போயிடலாம். ஸோ கனெக்ஷனில் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைட்னிங் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ கனெக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிசி, ஸோ பிசியிலேருந்து இந்த சுவிட்சு கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது பிசிலேருந்து நான் ஆர்டர் என்ன ஆர்டரில் கொடுக்கணும் அதே ஆர்டரில் கொடுக்கணும். FA 0/1 FA 0/2 இந்த 2 கொடுத்துருக்கணும். ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து VLAN அசைன் பண்ணுவேன். ஸோ அடுத்த பிசிலேருந்து சுவிட்சு, அதுக்கு அடுத்த பிசி, அடுத்த லேப்டாப். ஸோ அதே ஆர்டரில் கனெக்ஷனை கொடுங்க. ஸோ ஆர்டர் எப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிசி, அடுத்த ரெண்டாவது லேப்டாப்பு, பிசி லேப்டாப்னு ஆர்டராக கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கான போர்ட்டு 0/1 இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டு லேப்டாப்புக்கான போர்ட்டு 0/8 இருக்கணும். அந்த ஆர்டரில் கரெக்டாக அசைன் பண்ணிவிடுங்க. கொடுத்தாச்சா? ஸோ இப்போ இந்த லேயர் 3 சுவிட்சும் லேயர் 2 சுவிட்சும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மேனுவல் கனெக்ஷன். ஸோ மேனுவல் கனெக்ஷன் என்ன பண்ண போகிறேன், நான் கனெக்ட் பண்ண போகிறது காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். இங்கே இருக்கு பாருங்கள், காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேபிளை இந்த லேயர் 3 சுவிட்சிலேருந்து, ஸோ லேயர் 3 சுவிட்சில் நான் கொடுக்க வேண்டியது ஜிகாபிட் 0/1. லேயர் 3 சுவிட்சில் ஜிகாபிட் 0/1 கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த லேயர் 2 சுவிட்சில் 24th போர்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ 24th போர்ட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/24 இது மஸ்ட்டு. ஏன்னா இந்த போர்ட்டில் தான் நான் வந்து கான்ஃபிகரேஷனை செட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 24th போர்ட்டை கொடுத்தாச்சு. பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு VLAN, மொத்தம் 4 VLAN இருக்குங்க. 4 VLANையும் தனித்தனியாக நம்ம காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எலிப்ஸ் பேலட் போயிடுறேன். ஸோ பேலட் டயலாக் பாக்ஸில் போயிட்டு எலிப்ஸை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தா எலிப்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. இதில் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு VLANுக்கும் தனித்தனி கலர் கொடுத்து அதை செப்பரேட் பண்ணுறேன்.
ஸோ நான் கொடுத்த கலரே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலர் கொடுங்க. ஆனால் வேறு வேறு கலராக கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பனண்ட்டுக்குமே ஒரு கலர் கொடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேப்டாப் ஒரு பிசியோட குரூப் பார்த்தீங்கன்னா VLAN 10. ஸோ VLAN 10 கொடுக்குறேன். அதோட நேம் வந்து HR. ஸோ இந்த குரூப்போட ஐடி VLAN ID 10, அதனுடைய நேம் HR. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது குரூப்போடது VLAN 20, நேம் வந்து சேல்ஸ். ஓகேவா? VLAN 10 HR, VLAN 20 சேல்ஸ். அதுக்கு அடுத்தது VLAN 30. ஸோ 30க்கு ஒரு நேம் கொடுக்குறேன் IT. அதுக்கு அடுத்தது நாலாவது VLAN 40. ஸோ அதனுடைய நேம் அட்மின். இப்போ 4 குரூப்புக்கும் 4 ஐடி கொடுத்தாச்சு, 4 நேமும் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்வே கொடுக்கணும். ஸோ கேட்வே அப்படிங்கிறது எந்த வழியாக பேக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்படி நம்ம வீட்டுக்கு கேட் இருக்குதோ, ஸோ கேட் வழி தான் உள்ளே போவோம். அதே மாதிரி பேக்கெட்ஸ் எந்த IP அட்ரஸ் வழியாக உள்ளே வரணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிற அந்த வழியை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ண போகிறேன் கேட்வே. ஸோ கேட்வே பார்த்தீங்கன்னா 192.168.10.1 இதுதான் இந்த நெட்வொர்க்கான கேட்வே. அதுக்கடுத்து ரெண்டாவது நெட்வொர்க்குக்கு 192.168.20.1. ஸோ மூணாவது நெட்வொர்க்குக்கு 192.168.30.1. நாலாவது நெட்வொர்க்குக்கு 192.168.40.1. ஸோ இதுதான் கேட்வே. ஓகேவா? ஸோ 4 நெட்வொர்க்குக்கும் கேட்வே டைப் பண்ணியாச்சு.
முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், பிசிக்கெலாம் ஐபி அசைன் பண்ணோம். ஸோ பிசிக்கு ஐபி அசைன் பண்ணும்போது இந்த டிஃபால்ட் கேட்வே பேஸ் பண்ணி தான் நம்ம ஐபி அசைன் பண்ணணும். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசியோட ஐபி என்னவா இருக்கும் அப்படின்னா கேட்வே 1 இந்த பிசியோட ஐபி 11. ஸோ 11 கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டாவது பிசியோட ஐபி அதாவது லேப்டாப்போட ஐபி 12. ஓகேவா? ஸோ 11 12 கொடுத்துட்றேன். சேம் இதே நெட்வொர்க்கில் அதே மாதிரி இந்த பிசியோடது 11, அடுத்த லேப்டாப்போடது 12. அதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மூணாவது நெட்வொர்க்கோடது 30.1. ஸோ 30.11 12 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கடைசி பிசிக்கும் கடைசி நெட்வொர்க்குக்கும் சேம் அதே மாதிரி ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அசைன் பண்ணியாச்சா? ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பிசிக்கான ஐபி வெளில நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை உள்ளே அசைன் பண்ண சொல்லியிருந்தேன். உள்ளே அசைன் பண்ணுறதுனா பிசியை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணணும். ஐபி கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணணும். அதில் நம்ம வெளில டைப் பண்ணி வச்சுருக்க ஐபி அட்ரஸ் 192.168.10.11 டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வேல நம்ம அதையும் டைப் பண்ணி வச்சுட்டோம். டிஃபால்ட் கேட்வே கடைசியாக 1ன்னு முடியும். அந்த ஐபி அட்ரஸில் 11 எடுத்துகிட்டு 1 போடணும். அவ்வளோதான். ஸோ அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்த பிசிக்கும் அடுத்த லேப்டாப்புக்கும் அதே தான் கொடுக்க போகிறோம். லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் போகிறேன். ஐபி கான்ஃபிகரேஷனில் IPv4 அட்ரஸில் 12, டிஃபால்ட் கேட்வே 1 அதையும் அசைன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பிசி ஸோ ரெண்டாவது நெட்வொர்க் அதாவது VLAN 20க்கும் சேம் அதே ஃபார்மெட்டில் அதில் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதை இங்கே யூஸ் பண்ணணும். நீ கன்ஃபியூஸ் ஆகி அங்கே காய் பண்ண ஐபி அட்ரஸ் இங்கே போட்டிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு காட்டும். இங்கே ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் 10.11 இருக்கும். ரெண்டாவது நெட்வொர்க்கில் 20.11 இருக்கும். ஸோ லேப்டாப் அண்ட் பிசி ரெண்டுக்குமே சேம் அதே மாதிரி டைப் பண்ணுங்க. அதே மாதிரி டைப் பண்ண வேண்டியதான். ஸோ மூணாவது நெட்வொர்க் டிஃபால்ட் கேட்வே எங்கே இருக்குது, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். மூணாவது நெட்வொர்க்கோட டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஐபி அட்ரஸ் 11, டிஃபால்ட் கேட்வே 1 கொடுத்தாச்சு. ஸோ அதனுடைய லேப்டாப்புக்கும் சேம் அதே மாதிரி டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் ஐபி அட்ரஸ் 12, டிஃபால்ட் கேட்வே 1. ஸோ 30.1
ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு VLAN, அதாவது அட்மின் VLANுக்கும் சேம் ஃபார்மேட்டில் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்புக்கும் அதே மாதிரி சேம் டிஃபால்ட் கேட்வேல சேம் நெட்வொர்க்கில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஐபி அசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணணும். ஸோ கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு சிம்பிள் பிடியூ எடுங்க. சிம்பிள் பிடியூ எடுத்து VLAN 10ல் இருக்கிற 2 பிசி, அதாவது ஒரு பிசி லேப்டாப்புக்கு இடையில் கனெக்டிவிட்டி செக் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்.